எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இட்டாலியன் டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் செஞ்சுருக்கிறோம். இது வந்து ஸ்பெகட்டி பாஸ்தா. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்பெகட்டி பாஸ்தா வந்து நான் ப்ரௌன் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து சிக்கன், அப்புறம் மட்டன், அப்புறம் வேறு எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி ப்ரௌன் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நைட் டின்னருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஸ்பெகட்டியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு. இதே நம்ம ரெஸ்டாரண்ட்களில் போய்ட்டு சாப்பிட போனோன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுருக்கணும் ஸ்பெகட்டி வேக வைக்கிறதுக்காக. அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்பெகட்டி ஒட்டாமல் வாரதுக்காக. இப்போ நல்லா கொதிக்கிறப்போ நம்ம வந்து ஸ்பெகட்டியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்பெகட்டியை சேர்த்துடலாம். அதுக்கு நான் 300 கிராம் ஸ்பெகட்டி எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் உடைக்காமல் அப்படியே தான் சேர்க்குறேன். அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் தானாகவே உள்ளே போயிடும். அப்படியே நம்மளுக்கு அந்த நம்ம அமுத்தி விட்டோன்னா வந்து ஸ்பூனை வச்சு அது அப்படியே உள்ளே போயிடும். ஸ்பெகட்டி வேகிறதுக்கு டைம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஸ்பெகட்டி வாங்கினீங்கன்னா அந்த பேக்கெட்லேயே போட்டிருக்கோம். அது எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு அதை மாதிரி பார்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா உள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்பெகட்டி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஸ்பெகட்டி வேக வைக்கிறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த பேக்கெட்டில் இருக்க டைம் கரெக்டாக இருக்கும் அது வேகிறதுக்கு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி மேலே ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நான் இன்றைக்கி இந்த ஸ்பெகட்டி பாஸ்தா செய்கிறதுக்கு 300 கிராம் இறால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எக்கு, சிக்கன், பீஃப், மட்டன், ஃபோக் எது வேணாலுமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையுமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் நான் மிளகு பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண ப்ரான்ஸை சேர்த்துடலாம். ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை ப்ரான்ஸ் எல்லாம் வந்து. ஏன்னா அது வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும் நம்மளுக்கு சீ ஃபுட்டெல்லாம் வந்து குக் ஆகிறதுக்கு. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்ம ப்ரான்ஸ் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சுருண்டு வந்திருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரான்ஸ் வந்து. இப்போ வந்து நம்ம ப்ரான்ஸை வந்து ஒரு பவுலில் மாற்றி வேற எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பாஸ்தாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிச் டேஸ்ட்டு க்ரீமியான இந்த ஸ்பெகட்டி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஒயிட் சாஸ். இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இது சேர்க்குறப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பட்டர் வந்து கரைஞ்சிடக்கூடாது, அதே கலரில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்குறேன். மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க.
அப்புறம் நான் 1.5 கப் பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காய்ச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். அதையுமே கொஞ்சமாக முதல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா பாலையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பால் இல்லாட்டி நீங்கள் வந்து பால் மாவில் கூட பால் செஞ்சு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் க்ரீம் சீஸ் சேர்க்குறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் சேர்க்கலாம், க்ரீம் சீஸே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சீஸ் கொஞ்சமாக சரி சேர்க்க ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். இப்போ இதில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சீஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயிட் சாஸ் செய்கிறப்ப எப்பயுமே ஸ்டவ்வை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா இது சீக்கிரமாக கட்டியாக பார்க்கும். இப்போ நம்ம ஒயிட் சாஸோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம விரல்களால் நீட்டமாக ஒரு கோடு போட்டோன்னா வந்து அது அப்படியே நிற்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் இருந்து வெளியில் எடுத்துடலாம் நம்ம ஒயிட் சாஸை. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தாளிச்சிட்டு தான் சேர்க்க போகிறோம், அப்போ கொஞ்சம் ஆறி இருக்கும், சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போது நான் ப்ரௌன்ஸை ஃப்ரை பண்ண பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொள்கிறேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப் கேரட் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். கேரட் நல்லா வதங்கிடட்டும். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஸ்பெகட்டி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் ப்ரௌன்ஸுக்குமே உப்பு சேர்த்துருக்குறோம், அப்புறம் நம்ம ஒயிட் சாஸுக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதெல்லாம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 2 டீஸ்பூன் துண்டு மிளகாய் பொடி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம்னா வந்து காரம் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நீங்கள் துண்டு மிளகாவே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, மிளகாய் பொடி கூட சேர்க்கலாம். காரமாக சாப்பிட உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் நான் சுகர் சேர்க்குறேன். இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்கள். அப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாவை நான் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 கப் மாதிரி நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இதில் வந்து ஒரிஜினல் ரெசிபி வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு தான் சேர்ப்பாங்க, அந்த டின்னில் வரும் இல்லையா, அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு தான் சேர்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, டொமேட்டோ சாஸில் கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் எனக்கு வந்துச்சு இந்த பாஸ்தா. நீங்கள் வந்து உங்களுக்கு சாஸ் கூட இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் வந்து சோயா சாஸ் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து ஸ்பெகட்டியை சேர்த்துடலாம். ஸ்பெகட்டியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச ப்ரான்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம
செஞ்சு வச்ச ஒயிட் சாஸ் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒயிட் சாஸ் வந்து நம்ம செஞ்சு வைக்க போக்கல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் சேர்த்துக்கொள்ளணும். நம்ம கெட்டியாகவே நம்ம வந்து ரொம்பயுமே கெட்டியாகவே எடுத்துட்டோம்னா வந்து அது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்தால் தான் வந்து இந்த ஸ்டேஜ் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். எனக்கு கொஞ்சம் காரம் குறவு மாதிரி இருக்குது, நான் அதெல்லாம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பெப்பர் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை. இப்போது நம்ம ஸ்பெகட்டி பாஸ்தா ரெடி. நல்லா சூடாக நம்ம சர்வ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப க்ரீமியான ஸ்பெகட்டி பாஸ்தா ரெடி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்களில் போய்ட்டு சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ள ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you for watching.